Good evening. Good evening. Um, Good evening, எல்லாருக்கும். Sabras is a lawyer. Um, he's a famous lawyer in Eravur. So he will start the session about how to become a lawyer. Sabras, welcome you to the session. And we have few participants, so we can start the session. No language issues. We can start from Tamil or English, whatever. Language is not a problem. It's okay. Okay. Right. Okay. நான் வந்து ஏற்கனவே என்னை பற்றி ஒரு அறிமுகம் செய்யப்பட்டது. நான் வந்து சப்ராஜ் சட்டத்தரணி. நான் வந்து ஏறாவூரை சேர்ந்தவர். இன்று வந்து நம் இந்த வெபினாரிலே நம்ம கலந்துரையாடப்படுகின்ற விடயம் இலங்கையில் எவ்வாறு ஒரு சட்டத்தரணி ஆகுவது என்ற ஒரு விடயமாகும். நான் கதைக்கின்றது கேட்கவில்லை, ரிப்ளை பண்ணவும். என்னவென்றால் இலங்கையில் எவ்வாறு சட்டத்தரணியாவது. பொதுவாக 2 தகமைகள் உண்டு. கல்வி தகமை, மற்றது தொழிற்தகமை என்று சொல்வார்கள். கல்வி தகமை என்கின்ற போது சட்டத்தை பொறுத்தவரையில் அடிப்படையாக சட்டமானி காணப்படுகின்றது. அதனை ஆங்கிலத்தில் சுருக்கமாக LLB என்று சொல்வார்கள். LLB அது ஒரு பட்டம், அது இளங்கலை பட்டம். அதனையடுத்து தொழிற்தகமையாக சட்டத்தரணியாக பணிபுரிகின்றது. LLB என்பது அது இலங்கையிலே பல வகையிலே அந்த LLB கட்டையினை பூர்த்தி செய்ய முடியும். முதலாவதாக அரச பல்கலைக்கழகங்களில் பூர்த்தி செய்ய முடியும். அரச பல்கலைக்கழகங்கள் என்று சொல்கின்ற போது A-level பரீட்சையிலேயே சித்தியடைந்து அந்த உரிய ZD ஸ்கோரை பெறுகின்ற போது இலங்கையில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் 3 பல்கலைக்கழகங்கள் மாத்திரமே LLB சட்டமானி கற்கை இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் ஜப்னா பல்கலைக்கழகம் மற்றும் பேராதனை பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் 4 ஆண்டு கற்கை நெறியை மேற்கொண்ட போது சட்டமானி என்ற பட்டத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு அப்பால் திறந்த பல்கலைக்கழகத்திலையும் சட்டமானி கற்கையினை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதனை அடுத்து தனியார் கல்வி நிலையங்களில், தனியார் கல்லூரிகளிலும் மற்றும் ஜோன் பத்தலாவல யூனிவர்சிட்டி நிறுவனத்திலும் சட்டமானி கற்கையினை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இவ்வாறு சட்டமானி கற்கையினை பூர்த்தி செய்கின்ற பொழுது அவர் ஒரு சட்டத்தரணியாக கருதப்பட முடியாது. அது ஒரு தொழிற்தரமை இல்லை என்ற விடயத்தை நான் ஏற்கனவே கூறிய போல், இவ்வாறு சட்டமானி கற்கையினை பூர்த்தி செய்ததன் பிற்பாடு ஒருவர் சட்டத்தரணியாகவும் தனது தொழிலை மேற்கொள்ள வேண்டும், தான் சட்டத்தரணியாகவும் பணிபுரிய வேண்டும் என்று சொன்னால் அவர் இலங்கையிலேயே சட்டக்கல்லூரி என்ற ஒரு கல்லூரி காணப்படுகின்றது. அது ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கின்றது, கொழும்பிலே இருக்கின்றது இலங்கை சட்டக்கல்லூரி. அந்த சட்டக் கல்லூரியிலையும் கல்வி கற்று அங்குள்ள பரீட்சைகளை சித்தி அடைந்து அதன் பின்னர் ஒரு 6 மாத கால பயிலுனர் பயிற்சியை மேற்கொண்ட பின்னரே அவர் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள முடியும். இந்த சட்டமானி அல்லது LLB டிகிரி இல்லாமலும் ஒருவர் சட்டத்தரணியாக முடியும் என்ற விடயத்தையும் நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமாக சட்டத்தரணியாகுவதென்று சொன்னால் அவர் ஒரு இலங்கை சட்டக்கல்லூரியினால் நடத்தப்படுகின்ற பரீட்சையில் சித்தியடைந்திருக்க வேண்டும். இலங்கை சட்டக்கல்லூரியில் ஆட்சேர்ப்பதற்காக வேண்டி இலங்கை சட்டக்கல்லூரியினாலும் பரீட்சை நடத்தப்பட உண்டு. அது ஒவ்வொரு வருடமும் இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் நடத்தப்படுகின்ற பரீட்சை ஆகும். அந்த பரீட்சையின் பின்னரே ஓம் சம்ராஜ்.
விளங்குதானே? ஓ, கேக்கு. ரைட். இலங்கை சட்டக்கல்லூரியிலும் ஒவ்வொரு வருடமும் பரீட்சை நடத்தப்படும். அந்த பரீட்சையில் சித்தி அடைகின்ற எந்த ஒரு நபரும் இலங்கை சட்டக்கல்லூரி மாணவராக உட்சேர்க்கப்பட்டு அங்கு நடாத்தப்படுகின்ற 3 வருட பரீட்சைகளில் சித்தியடைந்த பின்னர் அவர் பயிலுனர் பயிற்சியை முடித்து சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்த முடியும். இப்போது நான் கூற வருகின்ற விடயம் என்னவென்றால், இலங்கை சட்டக்கல்லூரியில் அனுமதியை பெறுவதென்றால் 2 வழிகளில் அனுமதியை பெற முடியும். ஒன்று, சட்டக்கல்லூரியின் அனுமதிக்காக பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்படுகின்ற ஒவ்வொரு வருட பயிற்சியிலையும் தோற்றி சித்தி அடைவது. அந்த பரீட்சையில் தோற்றுவதென்றால் சில கல்வி சில தகமைகளை கொண்டிருக்க. உதாரணமாக, அவர் இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். வயதை பொறுத்தவரை 17 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். நட்பிரஜையாக இருக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக கல்வி தகமைகளாக அவர் ஓலவல் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அந்த பரீட்சையின் பெறுபவரில் ஆங்கில பாடம் மற்றும் மொழி மூலம், அந்த மொழி மூலம் என்பது தமிழாகவும் இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம். அந்த 2 பாடத்திலும் கட்டாயமாக கிரெடிட் பாஸ் சி தரத்திலான சித்தியை கொண்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் ஏ-லெவலை பொறுத்தவரையில் 2 சி 1 எஸ் என்ற சித்தியையும் ஆக குறைந்ததாக கொண்டிருக்க வேண்டும். ஏல் பரீட்சையை பொறுத்தவரையில், ஏல் பெறுபற்றை பொறுத்தவரையில் அது ஒரே தடவையில் பெறப்பட்ட பெறுவராக இருக்க வேண்டும். அந்த 2 சியும் 1 எஸ்ஸும் அது எந்த ஒரு பிரிவாக இருக்கலாம். அது கலைப்பிரிவாக இருக்கலாம், கணித விஞ்ஞானத்தோட பிரிவாக இருக்கலாம், வர்த்தக பிரிவாக இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 சியும் 1 எஸ்ஸும் கட்டாயமாக அவர் ஒரே தடவையில் சித்திரைந்ததாக. இந்த தகமையை பூர்த்தி செய்த ஒருவர் ஒவ்வொரு வருடமும் நடாத்தப்படுகின்ற இலங்கை சட்டக்கல்லூரிக்கான அனுமதி பரீட்சையை தோற்றி அவர் அந்த பரீட்சையில சித்திரைந்தால் சட்டக்கல்லூரி தனது அனுமதியை பதிவு செய்து அந்த டெனிட் லோக்கான கற்கையினையும் 3 வருட எக்ஸாம், ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு இயரும் அந்த 3 இயர்களையும் சுருக்கமாக பிரிமினரி இயர், இன்டர்மீடியட், ஃபைனல் இயர்னு சொல்வார்கள். அந்த 3 இயர் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணி திருப்பி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் 6 months. இது இந்த எல்எல்பி இல்லாத ஒருவர் எவ்வாறு சட்டத்தரணி ஆகும் என்ற ஒரு நடைமுறை. அவ்வாறு இல்லைன்றால் சிலர், நான் ஏற்கனவே சொல்வது போல, கல்வி தகமையாக சிலர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டிகள்ல தங்களது சட்டமானி கட்டியை பூர்த்தி செய்திருப்பார்கள். அவர்கள் சட்டத்தரணி ஆகுதுன்னு சொன்னால் அவர்கள் அந்த சட்டமானி கட்டியை, அந்த கட்டியை பூர்த்தி செய்த அந்த பட்டத்தை அடிப்படையாக கொண்டு சட்டக்கல்லூரியில் தங்களை ஒரு மாணவராக பதிவு செய்து அவர்கள் ஒரே ஒரு பரீட்சைக்கு மாத்திரம்தான் தோற்று வரணும். அவர்கள் இறுதியாண்டு பரீட்சை மாத்திரம்தான் சித்தி செய்த வேண்டி வரும். அதன் பின்னர் அவர்களும் 6 மாத பயிலுனர் பயிற்சியை மேற்கொண்டு தங்களை சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள முடியும். இதற்கு அப்பால் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், தனியார் பல்கலைக்கழகங்களில் சட்டமானி கற்கையை மேற்கொண்டவர்களும் அவர்களும் இலங்கை சட்டக்கல்லூரியில் அந்த சட்டமானி பட்டத்தை அடிப்படையாக வைத்து தன்னை ஒரு மாணவனாக சட்டக்கல்லூரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து அவர்களும் சட்டத்தரணியாவுக்கான அந்த கற்கையை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக எல்லா தனியார் பல்கலைக்கழகங்களினாலும் வழங்கப்படுகின்ற சட்டமானி கற்கையை பூர்த்தி பதிவு செய்து முடியாது. முதலாவதாக அந்த சட்டமானி கற்கையானது யூஜிசிஐ, யூனிவர்சிட்டி ஆஃப் கிராண்ட் கமிஷனாகவும், மற்றது சட்டக்கல்லூரியுடைய லீகல் கவுன்சில்
சட்ட கவுன்சில் ஒன்று இருக்கின்றது. அந்த கவுன்சிலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்பட்ட ஒரு சட்டமானி கட்டி என்றால் மாத்திரமே அவர்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். உதாரணமாக இலங்கையிலே ராயல் இன்ஸ்டிடியூட் என்ற தனியார் கல்வி நிலையம் இருக்கின்றது. இந்த கல்வி நிலையத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு சட்டமானி கட்டி நெறியானது இலங்கை சட்டக்கல்லூரியிலே பதிவு செய்வதற்கு ஒரு போதுமானதாக காணப்படுகின்றது. இவ்வாறு தனியார் பல்கலைக்கழகங்களில் சட்டமானியை மேற்கொண்டு வெற்றிகரமாக பூர்த்தி செய்தவர்கள் பின்னர் அவர்கள் சட்டக்கல்லூரியிலே தனியார் மாணவனாக பதிவு செய்த பின்னர் அங்கு அவர்கள் 3 வருட பரீட்சையிலும் சித்தி எழுத வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இந்த 3 வருட பரீட்சையிலும் அவர்கள் சித்தி எழுத வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஒரு விசேடமான ஒரு விதிவிலக்கு ஒன்று காணப்படுகிறது என்னென்றால், அவர்கள் சட்டக்கல்லூரி விரிவுரைகளில் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டியதில்லை. அவர்கள் விரும்பினால் கலந்து கொள்ள முடியும், விரும்பாவிட்டால் பரீட்சையில் மாத்திரமும் கலந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இதன் தற்போது இருக்கின்ற நடைமுறையில் தனியார் கல்வி நிறுவனங்களில் சட்டமானியை பூர்த்தி செய்தவர்கள் 2025 ஆண்டுக்கு முன்னர் தங்களை சாதாரணமாக பதிவு செய்ய முடியும். ஆனால் 2025 ஆண்டின் பின்னர் தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்வி நிறுவனங்களில் சட்டமானி கட்டியை பூர்த்தி செய்தவர்கள் தன்னை ஒரு மாணவனாக சட்டக் கல்லூரியில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமாயின் அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு போட்டி பரீட்சை ஒன்று நடத்தப்படும். அவ்வாறு நடத்தப்படுகின்ற போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்த மாத்திரமே அவர்கள் தங்களை ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக பதிவு செய்து கொள்ள முடியும். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் 2020 ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் யாராவது ஒருவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் சட்டமானி கட்டை ஆரம்பித்து இருந்து அவர் 2025 ஆண்டுக்கு முன்னர் சட்டக்கல்லூரியிலே தன்னை பதிவு செய்து கொள்வதாயின் அவருக்கு ஒரு நான் முன்னர் கூறிய போது ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறாது. ஆனால் 2025 ஆண்டின் பின்னர் யாராவது ஒருவர் சட்டக்கல்லூரியிலே தன்னை ஒரு மாணவனாக பதிவு செய்ய வேண்டுமாயின், அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்டமா LLB டிகிரியை முடிச்ச ஒருவர் பதிவு செய்த வேண்டுமாயின் அவர் கட்டாயமாக ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்றிலே அவர் தோற்றி சித்தியடைந்த பின்னரே அவரை தன்னை ஒரு மாணவனாக இணைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறுதான் இலங்கையிலே சட்டத்தரணியாவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நாம் அடிப்படையாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்டமானி இருக்கின்ற எல்லோரும் சட்டத்தரணியா இல்லை. சிலர் சட்டமானி கட்டியை பூர்த்தி செய்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் சட்டத்தரணியாக இருக்க மாட்டார்கள். சிலர் சட்டத்தரணியாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் சட்டமானி என்ற ஒரு டிகிரி இருக்காது. சிலர் சட்டமானியம் இருப்பார்கள், சட்டத்தரணியாக இருப்பார்கள். உதாரணமாக என்ன எடுத்துக்கொண்டால், நான் சட்டமானி கட்டியினை பூர்த்தி செய்யவில்லை. நான் 2012ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பரீட்சையிலேயே லோக்கல் என்ட்ரன்ஸ் என்று சொல்வார்கள், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தான் நான் டிரெக்டா பாஸ் பண்ணி நான் அவ்வாறு தான் 3 வருட பரீட்சையும் அங்கு தோற்றி சித்தி அடைந்து அதன் பின்னர் என்னுடைய பயிலுனர் பயிற்சி 6 மாத காலத்தை நிறைவு செய்து நான் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து வருகின்றேன். இவ்வாறுதான் இலங்கையில் ஒருவர் சட்டத்தரணியாக வெளியேற சட்டத்தரணியாக தனது தொழிற்தகமையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நான் இப்போது கூறிய விடயங்களில் ஏதாவது தெளிவின்மை இருந்தால் யாரேனும் உங்களது சந்தேகங்களை கேட்டுக்கொள்ள முடியும். ஹலோ சப்ராஸ், எனக்கு ஒரு டவுட் ஒன்று என்னென்றால், இப்போ O லெவல்லையும் A லெவல்லையும் ரெண்டும் கம்பல்சரியா தேவையா, அல்லது
ஓலோவில் நீங்க சொல்லியிருந்தீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜும் அந்த 2 சி இருக்கணுமெண்டு. அதுவும் ஏ லெவலும் 2மே கட்டாயம் தேவையா? அல்லது ஏதாவது உண்டா? இல்ல அது கட்டாயம் ரெண்டும் தேவை. இப்போ இல்ல சூழ்நிலை இல்லடா. லோ காலேஜால ஒவ்வொரு வருடமும் ஆட்களை இந்த சட்டக்கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக நடாத்தப்படுகின்ற அந்த பரீட்சைக்கு கட்டாயமாக அந்த தகமை கட்டாயம் தேவை. நான் ஏற்கனவே கூறியபோது தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வியை தங்களது கட்டணத்தை பூர்த்தி செய்து அவர்கள் தங்களை மாணவர்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று தோற்ற வேண்டும் என்று அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அந்த சட்டமானி மாத்திரம் ஒரு தகமையாக கருதப்படாது, இந்த தகமையும் இருப்பதா என்றுதான் பார்ப்பார்கள். ஆகவே இந்த 2CS லாங்குவேஜ்லையும் கட்டாயமாக இருக்க வேண்டும். முன்னர் அவ்வாறு இல்லை. வேற ஏதாவது கொஸ்டின்? கேள்வி இல்லாட்டி நம்ம மூவ் ஆகலாம். அது இன்னொரு டவுட், இவங்க இதுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த டவுட் வரலாம். இப்ப நாங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்ல லோ இப்ப இதுக்கு பிறகு செய்ய போனோம்னா கட்டாயம் நாங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதத்தான் வேணும், சிட் பண்ணித்தான் கட்டாயம் வேணும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல கல்வி மாத்திரம் நடத்தப்படும், அது தனியாக அது வேற நடத்தப்படும். அவங்களுக்கு இன் பண்றேன்டா. எஸ், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமலுக்கு நம்ம நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம லோ காலேஜில் செய்ய வேண்டும். நம்முடைய எல்எல்பி டிகிரி ஆனது 2020 ஆண்டு 12ஆம் மாசம் 31ஆம் தேதிக்கு முன்னர் நாம் அந்த எல்எல்பி டிகிரியை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அத்துடன் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணக்குள்ள 2025ஆம் ஆண்டுக்கு முதல் அப்ளை பண்ணணும். இது ரெண்டும் முக்கியமான ஒரு இன்புட் இப்ப லோ செய்யணும்னு நினைக்கிறேன். எஸ், ஆனா இப்போ ஒரு ஆள் எல்எல்பி டிகிரி ஒன்று வந்து ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் கற்க ஆரம்பிப்பதா இருந்தால் அவர் அந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்த பின்னர் பிறகு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் கட்டாயமாக தோற்ற வேண்டி வரும். அதே இடத்தில் அந்த நான் ஏற்கனவே கூறிய போல அந்த பிறகு அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போதும் அவர்களுக்கு ஓ லெவல் ஏ லெவல்ல என்ன தகமை இருக்கின்றது என்றதை பார்ப்பாரு. அவர் எல்எல்பி டிகிரி இருந்தால் மாத்திரம் காணாது, அவருக்கு வந்து ஓ லெவல்ல 2C லாங்குவேஜ்லையும் மொழி லாங்குவேஜ்லையும் மற்றது இங்கிலீஷ்லையும் பார்ப்பார்கள். அதே இடத்தில் 2C வந்து அவர் ஏ லெவல் ஸ்ட்ரீம்ல பார்ப்பார்கள். ரைட், இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள்? ரைட், அப்ப தொடர்ந்து நான் கருத்துக்களை சொல்கின்றேன். ரைட், அவ்வாறு இல்லாமல் இப்ப நான் ஏற்கனவே கூறிய ஒன்று சட்டக்கல்லூரிக்காக நடத்தப்படுகின்ற அந்த பரீட்சையில் டிரெக்டாகவும் நாங்கள் பாஸ் பண்ணி நாங்கள் ஒரு மாணவர்களாக அங்கே தங்களை பதிவு செய்ய முடியும். அந்த பரீட்சையானது நான் ஏற்கனவே கூறியது போன்று இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் நடத்தப்படும். அந்த பரீட்சையை வந்து பரீட்சைக்காக தோற்றுவதாயில் ஏற்கனவே கூறிய கல்வி தகமைகளையும் ஏனைய தகமைகளையும் கொண்டிருக்க வேண்டும். அதுல வந்து 2 கொஸ்டின் பேப்பர்களையும், ஒன்று ஜெனரல் நாலேஜ் மற்றும் ஐக்கிய உள்ளடக்கிய ஒரு பேப்பராகவும், மற்றது லாங்குவேஜ் மொழி மூலம் அதை உள்ளடக்கியதாகவும் ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பரீட்சை பெறுவதானது வந்து ஒரு ஐலண்ட் நாடள ரீதியில் தான் தரப்படுத்தல் புள்ளிகளை தரப்படுத்தி மாணவர்களை கட் ஆஃப் புள்ளிகளை அடிப்படையாக வைத்து மாணவர்களை உள்வாங்குவார்கள். இதுதானே இந்த பரீட்சையில் சித்தியடைகின்றவர்கள் இலங்கை சட்டக்கல்லூரியில் 3 வருட பரீட்சையில் சித்தியடைய வேண்டும். இவ்வாறு இந்த பரீட்சையில் சித்தியடைந்து மாணவர்களாக தங்களை பதிவு செய்தவர்கள் 3 வருட கட்டணையிலும்
ஒரு வருடம் பரீட்சைக்கு தோற்றுவதாக இருந்தால் அவர் 75% வரவை கொண்டவராக இருக்க வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே கூறிய அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல கல்வி கற்றவர்கள் அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டி அல்லது ஃபெகல்டி மத பேராதனிய கலம்பு ஜப்னா யூனிவர்சிட்டியில் கல்வி கற்ற இறுதியாண்டு பரீட்சைக்கு வருகின்றவர்களுக்கு இந்த பரீட்சைக்கான நிபந்தனையாக 75% வரவு கணக்கெடுக்கப்படாது, கருத்தில் கொள்ளப்படாது என்ற விடயத்தையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள்? ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்க முடியும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் சப்ரஸ், அந்த எக்ஸாம் வந்து எந்தெந்த பீரியட்ல கால் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணுங்கிற சம்பந்தமா. எந்த எக்ஸாம்? லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். லோ காலேஜ் உங்களுக்கு கேள்வி தெரிவிக்க எவ்ரி இயர் அந்த எக்ஸாம் கால் பண்ணுவாங்க தானே? அது எந்த பீரியட்ல, எந்த மந்த் அப்படி ஏதாவது இருக்குதா ஸ்பெஷலா? அப்படி ஸ்பெஷலா இந்த இந்த நாங்கெல்லாம் எழுதுகின்ற போது ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம் நடக்கிற. ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்கும், டிசம்பர்ல ரிசல்ட் வந்துடும், ஜனவரிக்கு இன்டெக் நடக்கும். நினைக்கிறேன் இப்பயும் அந்த சிஸ்டத்துல நடக்கும். ஏண்டா ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த இயர் ஷெடியூல் படியே நடக்கும். அது அப்ப எப்படிதான் அது நடக்கும் நான் இப்போதுமே நான் நினைக்கின்றேன். சரி, அடுத்த விஷயம் வந்து நம்ம ஒரு லோ காலேஜ்ல வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்டோம். அது நம்ம லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோவோ அல்லது நம்ம எல்எல்பி டிகிரியை வைத்துக்கொண்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சோண்டா நம்ம இந்த திருப்பி லோ காலேஜ்ல வந்து அந்த நம்ம கட்டையை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம வந்து செய்து முடிக்கணும். அப்படி இல்லைன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஷிப் வந்து மாணவர் அங்கத்துவம் வந்து ஒட்டோவா கேன்சல் ஆகும். நமக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சதுல இருந்து 10 வருஷத்துக்குள்ளே கற்கை நிறைய நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஷிப் வந்து ஒட்டோவா கேன்சல் ஆகும். மற்றும் இன்னொரு விஷயம் வந்து அதிக மாணாக்கள் கேட்கின்ற விடயம் என்றால், லோ காலேஜில் வந்து நாங்கள் வேலை செய்யும் போது நாங்கள் படிக்கலாமா அல்லது இந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ படிக்கலாமா என்று அதிகமாக கேட்கிற. ஆனா அதிக மாணாக்கள் லோ காலேஜில் வந்து வேலை செய்கிறவர்களும் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறவங்க தான் படிப்பாங்க. ஆனா எக்ஸாம்ஸில் வருகின்ற போது 75% மெயின்டெனன்ஸ் வந்து கருத்தில் கொள்ளப்படும். தற்போதைய சூழ்நிலை வந்து நான் நினைக்கின்ற லோ காலேஜ் நடைமுறையில் வந்து பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு. ஆனா இவர்களுக்கு வந்து நான் முன்னரே குறிப்பிட்டேன், தனியார் பல்கலைக்கழகத்தில் சட்டமானிய கட்டி பூர்த்திகளுக்கு இது ஒரு இஷ்யூவாக இருக்காது என்ற அவர்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை. வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்க இருந்தா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ள முடியும்.
ஷாமில் ஏதாவது டவுட்? இதுவரைக்கும் இல்ல. நான் நினைக்கிறேன் மிச்சம் தெளிவான ஒரு மெசேஜ் ஒண்ணு தான் தந்திருந்தீங்க. லோகோலிச் என்ட்ரன்ஸ் சம்பந்தமா நெறைய பேருக்கு எப்படி ஃபேஸ் பண்றது, என்னென்ன வழிகள் இருக்குங்கிறது தான் மெயினா எல்லாருக்கும் தெரியாத ஒரு குழப்பமான ஒரு விஷயம். அது மிச்சம் தெளிவான இன்புட் ஒண்ணு தந்திருந்தீங்க சப்ராஸ். வேற யாரும் கேள்வி கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கின்றேன். டீம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கட்டாயம் கேளுங்க. சஃப்ராஸ், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. என்னடா இப்ப நாங்க வந்து இப்ப பிரைவேட் செக்டர்ல செய்யாம கவர்மெண்ட் யூசிஜியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல செய்யும் போதோ அதுல அட்டெண்டன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்களா? இல்ல, அவளுக்கு அட்டெண்டன்ஸ் வராது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட போல பேராதன் யூனிவர்சிட்டி, கொலம்பு யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அடிக்கணும் அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டி அடிக்கணும். இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்து அப்படி செய்யறது வாய்ப்பு இல்லையா? எதுல, எந்த இதுல ஒர்க் பண்ணிக்கிட்டு? இப்ப ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு நாங்க பார்ட் டைமா செய்யறதுக்கு அதுல அட்டெண்டன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்களா? அந்த யூனிவர்சிட்டி இல்ல அவர் கேட்கறது இப்ப எங்கேயாச்சும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல லோ செய்யறாரு என்றால் அந்த அட்டெண்டன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்கிறேன் நினைக்கிறேன். அப்படித்தானே திஷா? இப்போ நீங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து எல்எல்பி செய்யறோம்னு சொன்னா அங்க வந்து இது அட்டெண்டன்ஸ் பாப்பாண்டாக்குறீங்க. ஆமா. அது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சு கொண்டு சில இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பிசிக்கலா கிளாஸ் நம்மளுக்கு ஆன்லைன்ல மாத்திரமே இருக்கு. அது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அது டிபெண்டிங் ஆன் தி இன்ஸ்டிடியூஷன். எக்ஸாம் சீட் பண்ணா கூட அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இல்ல அது எங்க எக்ஸாம் சீட் பண்ணுவோம்? லோ காலேஜ் இல்லையா? லோ காலேஜ்ல இல்ல, நான் அதுதானே சொன்னேன். நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்ம எல்எல்பியை நம்ம செய்திருந்தா நம்ம அந்த எல்எல்பியை வச்சு தான் நம்ம லோ காலேஜ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வோம். அங்க வந்து எமக்கு லோ காலேஜ்ல வந்து எமக்கு அட்டெண்டன்ஸ் பார்க்க மாட்டாங்க. நம்ம அட்டெண்டன்ஸ் 75% அட்டெண்டன்ஸ்க்கு நம்ம உள்வாங்கப்பட மாட்டோம். 75% அட்டெண்டன்ஸ் யாருக்குன்னு சொன்னா சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு இந்த ஒவ்வொரு வருடம் நடத்தப்பட்ட பரீட்சை சித்தி அடைந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறாங்க. அவங்களுக்கு தான் 75% அட்டெண்டன்ஸ். 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த அட்டெண்டன்ஸை பார்த்தா எக்ஸாம் சீட் பண்றாங்க. இல்ல அவங்க வந்து டைரக்டா லோக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழி போறாங்க தானே அவங்க. ஓகே. அவங்க வந்து அந்த லோ காலேஜ்ல படிக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த அட்டெண்டன்ஸை பார்ப்பாங்க. பிரைவேட்ல இருந்து போற ஆட்களுக்கு நான் நினைக்கிறேன் அட்டெண்டன்ஸ் ஒரு மேட்டர் வந்து இல்ல. அவங்களுக்கு அந்த எல்எல்பியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கடா. சரி ஓகே. தேங்க்யூ சப்ராஸ். வேற ஏதாவது சந்தேகங்கள்? வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்க முடியும், அல்லது இல்லை என்றால் நான் இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வேற எது கேள்வி இருந்தா கேளுங்க. நான் நினைக்கிறேன் தெளிவான ஒரு இன்புட் ஒன்று போயிருக்கும் எல்லாருக்கும். சப்ராஸ் மிச்சம் குறுகிய நேரத்துக்குள்ள தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். அதே நேரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் உங்களோட ஃபோன் நம்பர் இந்த சேட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் உங்களுக்குரிய இது சம்பந்தமான மேலதிக இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைன்னா நாங்கள் அது மூலமாக வழங்கலாம். சஃப்ராஸ் லாயர் ஏராவுல ஃபேமஸான ஒரு லாயர். உங்களோட மிச்சம் என்ன சொல்ற ப்ரீசியஸ் டைமை வந்து எங்களுக்காக ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச். ECET சார்பாக